வணக்கம்ப்பா. சுக்குக்கு மிஞ்சின மருத்துவமே இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு நம்ம தமிழகத்து பழமொழி. அதுக்கேற்றாப்புல இந்த சுக்கு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து பாதி எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் புழிஞ்சு அந்த சுக்கு பொடி 1/4 ஸ்பூனை எடுத்து கலந்து குடித்தோம்னா நம்மளுக்கு பித்தம் குறையும். பித்தம் கிறுகிறுப்பு வருது இல்லையா, அந்த பித்தம் குறையும். இந்த தலைவலி கை கால் வலி எந்த இடத்துல வலிச்சாலும் சரி, நீங்கள் சுக்க பால் வச்சு, எந்த பால்னாலும் சரி, பாலை வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சி லேசாக சூடு பண்ணி நெத்தியில் தலைவலிக்கு வலிச்சாலும் சரி, கை காலில் வலிச்சாலும் முட்டியில் வலிச்சாலும் நீங்கள் தடவி வந்தால் அந்த வலிகள்லாம் உங்களுக்கு குறையும். அப்புறம் துளசி, இவ்வளோ துளசி எடுத்துக்கோங்க, முட்டூன்னு சுக்கு வைங்க, வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து நம்ம சப்பி சாப்பிட்டு வந்தோம்னா, ஒரு சிலருக்கு வாமிட்டாக வரும். என்கிட்ட கேட்குறாங்க, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது, கொமட்டுது, தண்ணி குடித்தா கூட கொமட்டுது அப்படிம்பாங்க. அப்படி அவங்க இந்த வைத்தியத்தை சாப்பிட்லாம். அந்த துளசி சுக்கு கொஞ்சம் இந்த நாட்டு சர்க்கரையை கலந்து நம்ம இப்படி மென்று சாப்பிட்லாம், இல்லாட்டி அரைச்சி கூட நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த வாந்தி அந்த ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் சரியாக போயிடும்.